கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்துக்காக நாம் ஜெபிக்க போயிடும். ஒரு வேத பகுதி நாம் தியானிப்போம். 53ஆம் சங்கீதம் 1 முதல் 3 ஆகிய வசனங்களிலே, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கேட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடும்போது உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதை வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று யாராவது சொன்னால் வேதத்தின்படி அர்த்தம் என்ன? மதிகேடன். இவங்க எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கு என்று பார்க்கும்போது, தன் இருதயத்தில் தேவன் இல்லை, தன் இருதயத்துக்குள்ள சொல்றாங்க தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து, ஒரு மனுஷன் நம்மளை உருவாக்கின தேவன் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். ஒரு மனுஷன் தேவனை தேட ஆரம்பித்தால் அவங்களோட வாழ்க்கையில அக்கிரமங்கள் இருக்காது, கெட்டு போகிற காரியங்கள் இருக்காது, அசுத்தமான காரியங்கள் இருக்காது. கர்த்தரை விட்டு வழி விலகும் போது தேவன் இல்லை என்று நாவினாலே சில குடும்பத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே தேவன் இல்லை என்று சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் குறித்து வேதம் என்ன சொல்கிறது? தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். அக்கிரமம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். அருவருப்பான அக்கிரமம் அப்படின்னா இன்னும் அதிகமா பாவத்துக்குள்ளே மூழ்கி போய் கிடக்கிறாங்க. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். யாராவது என்னை தேடுறாங்களா அப்படின்னு சொல்லி பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் ஒருமனப்பட்டு கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். நன்மையை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மை செய்யும் போது நம்ம தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்மை செய்யும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நன்மை தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆம் பிரியமானவர்களே, உலகத்துக்குள்ள கெட்டு போகிற காரியமும் இருக்கு, அருவருப்பான காரியமும் இருக்கு, அக்கிரமமான காரியமும் இருக்கு, மதிகேடான காரியமும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு மனுஷன் தேவனை தேடுறான் அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை நம்ம 1லேருந்து 3 ஆகிய வசனங்களை நம்ம தியானிக்கும் போது இந்த வசனத்துக்கு ஆமேன் போடலாமா, பிரைஸ் லார்ட் போடலாமா அப்படிலாம் யோசிப்பாங்க. உங்கள் இருதயம் தேவனோடு இருந்தால் போதும். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா, நான் ஏன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு நான் தேவனை தேடுறேன், எனக்கு அவர் வேண்டும், அவ்வளோதான். நம்ம உலக மக்களையோ யாரையும் திரும்பி பார்க்க வேண்டாம். நைட்டு படுத்த ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு நல்ல தூக்கம் வேணும். குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வேணும். வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா மகாபிரபு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒரு மனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே நாங்கள் எல்லாரும் குடும்பமாக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா.
அப்பா, வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது உலகத்தில் கெட்டு போயிற ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு வழி விலகிற ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. தேவன் இல்லை என்று சொல்கிற ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. எங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டீங்க. எங்களோட பாவம், எங்களோட அக்கிரமம், எங்களோட மீறுதல், எங்களோட தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா. அந்த இரவு நேரத்தில் இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் தான்ப்பா ஆசீர்வதிக்க முடியும். உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் என்ன தேவைகளோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். இரவு நேரத்திலே குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் வேண்டும், சமாதானம் வேண்டும், சம்பத்து பழுகி பெருகணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. குறைகள் குற்றங்களை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மன்னிங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மன்னிங்க. மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தனால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சுங்க. குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி தாங்க. குடும்பமாக ஜெபிக்க, வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. அதிகால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் கண்விழிக்க கிருபை செய்யும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டா உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.